ஈவினிங்க்கு மேலே செம பசி. ஸோ ப்ரெட் இருந்ததை வச்சு டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு. ஹஸ்பண்ட் கோயம்புத்தூரில் கேரமல் பேக்ஸ்லேருந்து பாதாம் பிஸ்கெட் அண்ட் பட்டர் பிஸ்கெட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையும் சேர்த்து வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் முடிச்சாச்சு. கிச்சனுக்கு புதுசாக எல்இடி லைட் மாட்டியிருக்கேன். ஈவினிங்க்கு மேலே லைட்டிங் செட்டப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் லைட் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. சிம்பிள் அண்ட் எலகண்ட் லுக்காக இருந்தது. நம்ம ஏதாவது குக்கிங் ஷூட் பண்ணுறோம், ரெசிபி ஷூட் பண்ணுறோன்னா இந்த லைட்டிங் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மார்னிங் ஃப்ரிட்ஜில் பன்னீர் இருந்ததை பார்த்துட்டேன். ஸோ அதை வச்சே ரெசிபி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நவாபி பன்னீர் தான் பண்ணியிருந்தேன். சப்பாத்தி வித் நவாபி பன்னீர் கிரேவி. இதோட ஃபுல் ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லிங்க்கும் நான் ஷேர் பண்ணுறேன். மசாலா போட்டு ஸ்பைசி கிரேவியாக பண்ணுறதை விட இந்த மாதிரி லைட்டாக சாப்பிட்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். மதியம் லஞ்சுக்கு சிம்பிளாக சாம்பார், பொட்டேட்டோ ஃப்ரை அண்ட் எக் பாயில் பண்ணி தான் சாப்பிட்டது. நம்ம கிச்சனில் புதுசாக வாங்கியிருக்க ஸ்டோரேஜ் ஆர்கனைசர்ஸ் பற்றி லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க.